அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இறால் பொரியல் தான் செய்ய போகிறோம். செய்கிற முறையை வாங்கோ பார்ப்போம். நான் இங்கே பாருங்கோ, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். இது என்ன கறி மிளகாயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன், சின்ன வெட்டி கறிவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பெருஞ்சீரகம், இங்கே தூள் இருக்குது, இங்கே மிளகாய் இருக்குது. இது வந்து இறால், உள்ளி, பப்பாசிக்காய், கொஞ்சம் தூள், இஞ்சி எல்லாம் பிரட்டினது, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு, தனி மிளகாய் தூள் கொஞ்சம் பிரட்டினான், மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கு. அப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்குது. இனி வாங்கோ சமைப்போம். காப்பாவையும் போட்டால் தான் இழுத்து அங்கால சமைக்கிற வைக்க அங்கால கொண்டு விடும். அதுதான் போட்டிருக்கு. இப்போ பாருங்கோ, ஒலிவெண்ணையை விடுவோம். ஒலிவெண்ணெய் விட்டாச்சுது. இப்போ முதல்ல கறி மிளகாயை போடுவோம். சீரி வச்சிருப்பேன், திரிக்குது திரிக்குது. முதல் தோடைக்காக அப்படி இருக்கும், புறாவை பொறிக்கா அதை பொறிக்கட்டும். இந்த கருங்கூழா வெங்காயத்தையும் போடப்போம். வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் விருப்பம் இறால் பொரிய வேண்டாம், அதோடையே சாப்பிடலாம் பாருங்க. இப்ப இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு எனக்கு இல்லை கொஞ்சமா உப்பு சேர்த்தோம். உப்பு சேர்த்தா டக்கண்டு வதங்கி. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்தாச்சு. அதோட முதல்ல உள்ளி பிரட்டினதானே இருந்தாலும் கொஞ்சம் இந்த வெட்டின உள்ளி போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு. கொஞ்சம் நான் வெட்டி உள்ளி போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கு. கருவேப்பிலையும் சேர்ப்போம். கருவேப்பிலை அத்தியால வெட்டக்கூடாது, இப்படி கையால் இப்படி இப்படி பிச்சு பிச்சு போடுவோம். அப்போதான் கருவேப்பிலை வாசனை. அவ்வளோதான் கட்டு. சாப்பிட இந்த கறிமிளகாய் அப்போ அதுதான் பெருசா போட்டு பெருசா போடாடா கண் தூக்கலாம் தானே, அதுக்காக. பார்த்தீங்களா, மசாலா எல்லாம் பிரட்டி வச்ச இந்த இறாலை இப்போ சேர்ப்போம். இறாலை சேர்த்து இப்படி கிளறி எல்லா இடம் மிக்ஸ் பண்ணி விடவும். நீங்கள் எண்ணெய் கூட பார்ப்பீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நான் எண்ணெயில் பொரியும். நான் கொஞ்சம் தான் விட்டேன். நான் எண்ணெய் தான் உங்களை விரும்பின மாதிரி விடலாம்.
இப்போ இந்த இறால் பொரியட்டும், கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், கொஞ்சம் தலை பார்ப்போம். இப்போ பார்ப்போம், இறாலெல்லாம் அவிஞ்சு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இந்த டைமில் நாங்கள் தூள் போடுவோம். தூள் தேவையான அளவு தூள் போடலாம். உங்களுக்கு கூட பிடிக்குமெண்டா கூட போடலாம். நான் 1 2 சின்ன கரண்டியால் 3 4 கரண்டி போட்டுருவோம். இறால் இனிப்பு தானே, பெருசாக உரைக்கா, அதுக்காண்டி போட்டுருவோம். மற்ற மிளகு தூளும் சேர்க்கலாம். மிளகு தூள் சேர்த்தா நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கா. பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், தூள் மணம் மாறட்டும். மல்லித்தூளும் இந்த கரண்டியால் 1 கரண்டி போடலாம், போட்டால் நல்லா இருக்கும். மல்லித்தூள் அப்புறம் போட்டால் என்னென்னா இந்த தூள் மணந்தா அப்புறம் போட்டால் மல்லி வாசம் அடிக்கும். அதுக்காண்டி தான் கடைசியாக போட்டு கொஞ்சம் தலை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தூளெல்லாம் மிஞ்சி வந்துட்டுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி விடலாம். தண்ணி விட்டால் பிரட்டல் மாதிரி வரும். அப்போ நல்லா இருக்கும். இது தனியாகவே சோறோட சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு போட்டு நான் இல்லோ தாட்டி போடலாம். கொஞ்சம் போடலாம், சிறிதளவு போடலாம். முதல் போட்டு நாங்களோ அப்போ கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். காக்கரண்டி போட்டு இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு போட்டது தானே. பார்த்தீங்களோ வால் பொரிஞ்சு ஒரு பிரட்டல் கறி மாதிரி வந்து. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், நேரத்தில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா இறால் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு வேற சூப்பரான இறால் பொரியல் ரெடி ஆயிட்டுது. இனி நாங்கள் கொஞ்சம் நிப்பாட்டோம், கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கிளறி விடுவோம். எல்லாம் நிறைய ஆயிட்டு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மல்லித்தலை போவோம். முடிஞ்சு இறால் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களோ பொரியல் நல்லபடியாக ரெடி ஆகிட்டுது.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில சந்திப்போம். பாய்.